ஹாய், நான் மியூசிக் டைரக்டர் விஜய் எமினேசன் பேசுகிறேன். இது என்னுடைய 2வது மூவி ஆஃப்டர் கண்டேன். இது கலகலப்பு அட் மசாலா கேஃபே. சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக டாக்டர் பர்ன் என்னோட கண்டெய்னில் ஒர்க் பண்ணும்போது இட் பிகேம் சக்ஸஸ்ஃபுல். பட் அதனால் நான் யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் இந்த சாங்க்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் இந்த சுச்சுவேஷன் தேவைப்படும் போது ஃபஸ்ட்டு தாட் எனக்கு டாக்டர் பர்னை பற்றி தான் இருந்துச்சு. பிகாஸ் I think he's very talented and he's got a way of bringing out love in a very very subtle way. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் யூஸ் பண்ணேன். மொக்க மனுஷா வந்து is again a very Spanish type of salsa song. ஒரு சாதாரண தத்துவங்களெல்லாம் எடுத்து, ஒரு சிரிப்பான தத்துவங்களை எடுத்து பாடல்களாக பண்ண வரிகளை யூஸ் பண்ணி விஜய் சார் எழுதியிருக்காங்க. அதுதான் மொக்க மனுஷா. ஏஞ்சலினா ஒரு டைரக்டர் சுந்தர் சொன்னாங்க, ஒரு பல்லவி சரணம்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு சாங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சாங் எடுத்தேன். அதில் வந்து கிரிஷ், அப்புறம் வந்து மில்லி நாயர்னு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு சிங்கர், அண்ட் டாக்டர் பர்ன் பாடியிருக்காங்க. இவளுங்க இம்சை வந்து ஒரு இப்போ போயிட்டுருக்க ட்ரெண்டு விமனை பற்றி அது மாதிரி ஒரு சாங், ஒரு கானா சாங் மாதிரி. இது இந்தியா ஐடல் வின்னர் அமிதாப் நாராயணன் பாம்பேயில் இருக்கார், அவர் பாட வச்சுருக்கோம். உன்னை பற்றி உன்னிடமே தேவனும் பிரசாந்தினி பாடியிருக்காங்க. அது ஒரு நைஸ் டியூட் அண்ட் லவ் சாங். திரும்பி பார்த்து சிரிச்சேன் வந்து கார்த்திக் பாடியிருக்காங்க. அண்ட் ஹிஸ் வாய்ஸ் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயினை பற்றி ட்ரீம் பண்ணி பாடுகிற பாடல். இது ஒரு ஃபோக்கிஷ் டைப்பில் இருக்கும். இட்ஸ் அ ஃபோக்கிஷ் ரொமான்டிக் சாங். டைட்டில் சாங் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ் நம்பர். ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ரகிள், ஹவு டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எப்படின்றத டைட்டிலில் வர பாட்டு தான். இட்ஸ் அ நைஸ் எனர்ஜெட்டிக் சாங். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க வந்து அதாவது ரொம்ப டைம் எடுத்து ஒரு 2 வீக்ஸ் எடுத்துலாம் பாட்டு எழுதலை. அப்பப்போ டியூன் போடும்போது டக்கு நீ கேம் அப் வித் லிரிக்ஸ். அண்ட் ஒரே லிரிசிஸ்டரோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்றதை நான் அறிஞ்சுக்கொண்டேன். இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு போன மாதிரி திரும்பி இருந்துச்சு. பிகாஸ் வித் சச் அ எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், அவங்களோட ஒர்க் பண்ணது எவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்.